திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலின் பிரதான சாலைகள் மிகவும் மோசமடைந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் பிரதான சாலைகள் மிகவும் மோசமடைந்து காணப்படுவதால் மக்கள்கள் படும் இன்னல் என்னென்ன விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 55 வார்டுகள் இருக்கின்றன. 4 மண்டலங்கள் செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம் மற்றும் தச்சநல்லூர் என 4 மண்டலத்திற்கு கீழும் 55 வார்டுகள் செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலியின் பிரதான ஒரு சாலையாக பார்க்கக்கூடியதுதான் இந்த சுவாமி நெல்லையப்பர் நெடுஞ்சாலை. இந்த சாலையானது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு அருகே கூடிய சமாதானபுரத்தில் ஆரம்பித்து நெல்லையப்பர் கோவில் வாசல் வரைக்கும் இந்த சாலையானது சுமார் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலையானது முடிவடைகிறது. நாம் தற்பொழுது நிற்கக்கூடிய இந்த பிரதான இடம்தான் சுவாமி நெல்லையப்பர் நெடுஞ்சாலை துறை. அந்த காட்சிகளை நாம் மிக நேரடியாகவே காணலாம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நெல்லை டவுனில் இருக்கக்கூடிய பிரதான வீடுகளுக்கு பாதாள சாக்கடை போடும் பணிகளுக்காக தோண்டப்பட்ட இந்த சாலை பள்ளமானது 4 ஆண்டு காலமாக இந்த பணிகளானது மிகவும் ஒரு மந்தமான நிலையில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் இங்கு நேரிலேயே காண முடிகிறது. இந்த சாலை வழியாகத்தான் நெல்லையிலிருந்து தென்காசி மற்றும் கேரள மாநிலத்திற்கு செல்ல வேண்டும். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலைகளில் தினந்தோறும் இந்த சாலைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளில் பணியாளர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலிலும் தற்போது வரை இந்த வேலைகளானது முடிந்த பாடில்லை. நெல்லையப்பர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. அரசிற்கு அதிகமான வருவாய் ஈட்டி தரக்கூடிய நெல்லையப்பர் கோவில் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது. நாள் ஒன்றுக்கு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நெல்லை மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் பல மாவட்டங்களிலிருந்து இந்த கோவில்களுக்கு ஆன்மீக பயணமாகவும் சுற்றுலா பயணமாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வரக்கூடிய இந்த பிரதான சாலைகள் மிகவும் மோசமடைந்தும் பள்ளம் மற்றும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சாலைகள் முழுவதுமே மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது. இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தினமும் பல இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் திடீரென்று அவ்வப்போது பெய்து வரக்கூடிய இந்த கோடை மழையின் காரணமாக நெல்லையப்பர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ரோடுகளும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்ற காரணத்தினால் பல சகதிகளும் மற்றும் ஆங்காங்கே மழைநீரும் தேங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைஞ்சிட்டு வராங்க. இது குறித்து பேசுவதற்காக பொதுமக்கள் ஒருவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாதாள சாக்கடை பணி தற்போது வரை முடிவடையாமல் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பாதாள சாக்கடை பணி தொடர்ந்து இவங்க வேலை செய்கிறேன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திருப்பி சாலை போடுவதும் மீண்டும் தோண்டுவதுமாக தான் இருக்குது. சுவாமி நெல்லையப்பர் நெடுஞ்சாலை என்பது பிரதானமான திருநெல்வேலி டவுனில் உள்ள பிரதானமான நெடுஞ்சாலை. இந்த திருக்கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்துட்டு இருக்காங்க. நெல்லையப்பர் திருக்கோயில் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரதானமான திருக்கோயில். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தினமும் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் எல்லாருக்குமே பெரிய சிரமமாக இருக்குது. இவங்க இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்சாலை மட்டும் இல்லாமல் தெற்கு மவுண்ட் ரோடுன்னு சொல்லி நம்ம டவுன் கணேஷ் தேட்டர்லேருந்து பேட்டை போகிற சாலையும் திருநெல்வேலியிலேருந்து டவுன்லேருந்து தச்சலூர் நிற்கக்கூடிய சாலை எல்லா சாலைகளுமே மிகவும் மோசமாக தான் இருக்குது. எல்லா சாலைகளையும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துடன் தான் கிடக்க வேண்டியிருக்கு. 4 சக்கர வாகனம் 2 சக்கர வாகனத்தில் வர்றவங்க சில பேர் கீழே விழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இதை உடனடியாக நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் இந்த ரோடுகள் எல்லாம் சரி செய்து திருநெல்வேலி திருக்கோயிலுக்கு அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது அபிராமி. தற்பொழுது ஜூன் மாதம் நெல்லையப்பர் கோவிலில் அந்த தேரோட்ட நிகழ்ச்சியானது ஆரம்பிக்க இருக்கிறது. இதன் காரணமாக பல மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சாமி தரிசனத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையானது கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்டது. ஆனால் தற்போது வரை இந்த சாலைகளானது சீரமைக்கப்படாமல் இருக்கிறது. இதன் காரணமாக இந்த நெல்லையப்பர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளிலும் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பல இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க. ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோவிலின் தேரோட்டத்திற்கு முன்பாக 4 ரதவீதிகளை சுற்றிலும் இந்த சாலையானது சீரமைக்கப்பட வேண்டும் என்பதே நெல்லை மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அபிராமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன். மக்களே, thank you for overwhelming response. நம்ம G Square Aranya record breaking success of phase 1 sold out. அதுவும் வெறும் 56 hoursல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square Aranya at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.